என்ன கேட்டீங்க அபூபக்கர்? ஏன் எனக்கு தூக்கம் இல்லை? தூக்கம் உனக்கு மட்டும் வரலன்னு இல்லை, நிறைய பேருக்கு வராமல் தான் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ணுற தப்பு அவங்களோட மைண்ட்லேருந்து எடுக்க முடியாது. அது மட்டும் அவங்கள தூங்க விடாமல், அதுக்கு தான் யார்கிட்டையும் ஏமாற்றாமல் திருடாமல் பொய் சொல்லாமல் அப்படி இருந்தால் நம்ம கண்ணை முன்னொன்று தூக்கம் வரும். நம்ம குப்பையில் படுத்திருந்தாலும் காய்ச்சா மலையில் படுத்திருந்தோம்ல, காய்ச்சா மலையில் படுத்திருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த மலையில் படுத்திருக்கும் போது நல்லா தூக்கம் கொடுத்தான்ல, வீடு இல்லாப்ப பள்ளியாசில் படுத்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? அப்படி அந்த மாதிரி நம்ம எங்கே இருந்தாலும் குப்பாயாக இருந்தோன்னா நம்ம கண்ணை முன்னோன்னு தூங்கிடுவோம். அப்போல்லாம் தூங்குனியா இல்லையா? ராஜாமலையில் அதான் அங்கே நம்ம மண்ணில் தான் படுத்தாலும் எல்லாம் தூக்கம் கொடுக்குறது எல்லாம் தூக்கம்னா தூக்கம் இல்லாமல் ஆக்குவாங்க. உன்னோட ஒவ்வொன்றா ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ தான் தெரியும், சரி நம்ம போகிறது தப்பான பாதை அப்படின்னு புரிஞ்சால் அந்த பாதையை சரி வளைச்சிட்டு வேறு ரோட்டில் போவாங்க. இல்லை அப்படின்னா நேராக போய் இடிச்சிட்டு இதுக்கு மேலே ரோடே இல்லை அப்படின்னு அப்போ தான் தெரியும். அதுக்கு எல்லாம் புரியாது. உனக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? அதனால தான் அப்பா வேணும்னு நினைக்கிறியா? அப்பா விட்டுட்டா உனக்கு தான் எல்லாமே கிடைக்குது இல்லைடா. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. சொதிக்கிறீங்க உங்களுக்கு. அப்பா விட்டுட்டா அஸ்லாமு, அஜிபா, தாத்தா, அப்பா இவ்வளோ பேர் கிடைக்கிறாங்கல்ல, அப்புறமே ஏன் அப்பா வேணும்னு நினைக்கிறேன்? எல்லா தரமே இதையே சொல்லிக்கணும். அச்சு மாறாம எனக்கு வண்டி ஓட்டணுன்ட்டு இருக்கு. நான் போய் கார் ஓட்டணுன்னு எனக்கு இருக்கு. அப்பா எனக்காக வாழக்கூடாதா? அபூபக்கருக்கு அம்மா இருக்கு, அம்மா அப்துல்லா பிறக்கணுன்னு அப்பாவோட ப்ளே ஸ்டேஷன்லாம் விற்று எல்லாம் விற்று அப்துல்லாக்காக அப்பா வாழணும். அம்மாருன்னு அம்மாருக்காக அப்பா வாழணும். அபூபக்கர்னு அப்பா வாழணும். ஆனால் அப்பாவுக்காக அப்பா வாழக்கூடாது. எங்கே வாழ்கிற விட்டுறீங்க? எங்கடா வாழ விட்றீங்க? டார்ச்சர் பண்ணவே இல்லையா நீங்களாம்? இது வரைக்கும் உனக்கு ஞாபகமே இல்லை எனக்கு டார்ச்சர் பண்ணவே இல்லை. நீ மட்டும் இல்லை, உனக்கு என்ன முடியுமோ அது உன்னால் முடிஞ்சது நீ பண்ணுற. மிச்சம் யாரும் பண்ணலையா டார்ச்சர்? எல்லாத்தையும் பொறுமையாக போனால் அவ்வளோதான். ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு என்ன வேணால் நடந்தாலும் பொறுமையாக போனீங்கன்னா எல்லாம் எப்பயுமே ஒன்று கைவிட மாட்டேன். இல்லை எனக்கு தான் கோபம் வரும், நான் தான் எல்லாமே பண்ணுவேன்னு காட்டணும்னா அப்போ அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். பொறுமையாக இருப்பியா? கெட்ட வார்த்தை பேசுகிறது, அவங்க மேலே கோவப்படுறது, துப்பாக்கி குண்டு இதெல்லாம் நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு. அதனால் அதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். பொறுமையாக இருந்து சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன யார் இதெல்லாம் எப்படின்னு தெரியாமல் சொல்லவே இல்லை. உனக்கு முன்னாடி எல்லாரையுமே அப்போ பார்த்து தான் இருக்கேன். உனக்கு முன்னாடி இவங்களெலாம் எனக்கு தெரியாதா? அது இருக்கும்போது அதுக்கு இவங்களுக்கு பொறுமையாக இவங்க மாதிரி நடிக்க பழகிக்கோன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. நீ நடிச்சுக்கோ. என் கூட தான் நடிக்க முடியலையா? சரிப்பா.
பார்க்கலாம் இல்லைன்னா